ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பருப்பு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அழகு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 வரமிளகா, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா அது, 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு. இது சைனா பூண்டுங்கிறதுனா 5 எடுத்திருக்கேன், சின்ன பல்லில் இருந்ததுன்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க, மல்லித்தழை. இப்போ பருப்பை வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி கீழே ஊற்ற வேண்டாம், வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சிடலாம். மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மல்லித்தழை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மல்லித்தழை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து கலந்து தான் விட போகிறோம், அதனால் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தப்பில்லை. மிக்சியில் அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே தான் கலக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். சோம்பு சேர்த்துக்கலாம், வரமிளகாய், இஞ்சி துண்டு, பூண்டு இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். கூட வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அழகு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சாச்சு. இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து மசால் வடை பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து வடைகறி பண்ணுறதுக்குமா பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல மசால் வடை பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணிலாம் விடக்கூடாது. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாய், மல்லித்தழை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப அரைக்காமல் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மசால் வடை சுடுறப்போ நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு சிலர் வந்து பருப்பு தனியாக எடுத்து வைப்பாங்க, நான் அந்த மாதிரி எடுத்து வைக்கல. இதே வந்து குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ஈரம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வடை தட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்: இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை எடுத்துட்டு அதில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி தண்ணி வந்து இடது கைன்னு சங்கடப்பட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி தான் சுட்டாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், அப்படி ஈஸியாக வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா ஒன்றும் ஒட்டாது. நீங்கள் இதுக்காக வந்து பேப்பர்லாம் தேட வேண்டாம். இந்த மாதிரி கையிலேயே வந்து தண்ணி தொட்டு தொட்டு ஒவ்வொரு முறையும் பண்ணணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வர வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அடுப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம், மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், மேலேயும் நல்லா முறுமுறுன்னு வரும். இல்லாட்டி மேலே மட்டும் கருத்துரும், உள்ளே வந்து வேகாது. எண்ணெய் வந்து அதிகமாக விட்டு நீங்கள் நிறைய வடை போடுறத விட திட்டமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா சூடு பண்ண எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அப்புறம் வந்து அந்த எண்ணெயை வந்து ஏதாவது தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்க, மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ண வேண்டாம். ரீயூஸ்னால் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், தாளித்து கிளியர் பண்ணிவிடுங்க அதை. ஒரு மசால் வடை ரெடி. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.